ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் புதினா மல்லி வச்சு புலாவ் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய். இது சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன், பிரிஞ்சி இலை எல்லாமே. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா 4 சேர்த்துக்கிறேன். நான் அரைக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்த்தோன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அரைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன், 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும். வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சரியாக வதங்காது, அதனால வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக வந்துடும், அதனால் தக்காளி 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஊற்றுறதுக்காக புதினா மல்லி அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, இதை 2ஐயும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறேன் ஃபைனாக. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சிட்டோன்னா கலர் நல்லா க்ரீனிஷாக இருக்காது, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால இல்லை, சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த கீரையோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நட்ஸு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன், அதே கிளாஸில் 3.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 3.5 கிளாஸ் தண்ணியும் 1/2 கிளாஸ் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். 1க்கு 2 அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன். முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருங்க முன்னாடியே. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். துளசி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா இல்லாட்டி பாஸ்மதி அரிசி, இதில் எதில் வேணாலும் செய்யலாம். அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ மேலே கொதி வந்துருச்சு. இப்போ விசில் போட்டுக்கிறேன். 3 விசில் வச்சேன். என் குக்கருக்கு 3 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குக்கரில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணணும். இதுக்கு பன்னீர் கிரேவி, மட்டன், சிக்கன் இதெல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு நல்ல லன்ச் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.